சேலம் மாவட்டம் ஓமலூரில் கனமழை. புதுக்கோட்டை, தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாள்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் கணிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என கணிப்பு. சென்னையில் தங்கம் விலை குறைந்திருந்த நிலையில் சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. நேபாளத்துக்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழர்களில் 83 பேரின் நிலை என்ன? 103 பேரில் 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி தீவிரம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 21 பேர் டெல்லி வந்தனர். இன்றிரவு சென்னை வந்தடைவார்கள் என எதிர்பார்ப்பு. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. 315 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தகவல். நேபாளத்திலிருந்து டெல்லி வந்தடைந்த 21 தமிழர்களை சந்தித்த தமிழக அமைச்சர்கள் குழு. எஞ்சியவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. 57 டீம்ல 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல நம்ம ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணியிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணியிருக்கோம். அது தொடர்ந்து வேலை செய்யுது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 547 உயர்வு. மாயமானவர்களை 3வது நாளாக தேடும் மீட்பு படையினர். கோஷி ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு நேபாள காவல்துறை எச்சரிக்கை. பெருவெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தியது சீனா, நேபாளம். அடுத்தடுத்து வெளியாகும் நேபாள பெருவெள்ள காட்சிகள். ஆக்ரோஷமாக பாய்ந்தோடிய வெள்ளத்தை கண்டு ஓலமிட்ட மக்கள். நேபாள வெள்ள பேரிடர் காரணமாக நீர்மீன் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 350 பேர் மீட்பு. மேலும் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள 100 பேரை மீட்கும் பணி தொடர்கிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியிருந்த இரட்டை பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்பு. முகாமில் வைத்து குழந்தைகளை பராமரிக்கும் ராணுவ வீரர்கள். தமிழக சட்டமன்றத்தில் எதிரொலித்த விலைவாசி உயர்வு விவகாரம். தாவேக ஆட்சிக்கு வந்த பின் அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு.
அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்கள்ல விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. குறிப்பா இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 30 முதல் 40% வரை உயர்ந்துவிட்டதாக சட்டமன்றத்தில் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை மக்கள் சமாளிக்கும் வகையில் ரேஷனில் மாதாந்திர தொகுப்பு வழங்க பாமக, காங்கிரஸ் வலியுறுத்தல். தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் விலைவாசி உயர்ந்துள்ளதாக அமைச்சர் வெங்கடரமணன் பதில். வெங்காய பதுக்கலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம். சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்குது. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்றைக்கி 2 ரூபா 7 ரூபாய் இருக்குது. வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்கிறது 35 ரூபா 50 ரூபா வந்துருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடுலாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். விவசாய கடனை முழுவதுமாக தள்ளுபடி செய்யாமல் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்து என்ன பயன் என திமுகவின் மார்க்கண்டேயன் கேள்வி. தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணி செய்யவே கார் கொடுக்கப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பதில். திமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என தவிக பக்ருதீன் குற்றச்சாட்டு. திமுக, அதிமுக ஆட்சியில் இஸ்லாமியர்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக சபாநாயகர் பதிவு. பதிலுரையின் போது நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற எம்ஜிஆரின் பாடலை பாடிய அமைச்சர் சம்பத்குமார். பாடலுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என கே நேரு கேள்வி. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சு அன்னைக்கே பாடியிருக்காரு. மானிய கோரிக்கையை டிவியில் பார்த்தவர்களுக்கு அதை படிக்கும் வாய்ப்பை கொடுத்தவர் முதல்வர் விஜய் என குறிப்பிட்ட அமைச்சர். அரசியல் பயணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு பெயரையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்த வன்னியரசு. மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையிலே அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் இருந்தது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தன்னுடைய அரசியல் ஆசானாக திருமாவளவனை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் வன்னியரசுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில். எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். சட்டமன்றத்தில் வடை தொடர்பாக நடந்த சுவாரஸ்ய விவாதம். வடை என்று பேசி பசி வந்து விட்டதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க. உறுப்பினர் வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்ப என்ன கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலே வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வடைன்னு சொல்லி லஞ்ச் டைம்ல எல்லாரும் பசி வேற வந்துருச்சுங்கன்னா
சென்னை அடுத்துள்ள புழல் சிறையில் முதல்வர் விஜய் ஆய்வு. கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்த முதல்வர். புழல் காவல் நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. பொதுமக்களின் புகார்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து காவலர்களிடம் கேட்டறிந்தார். ஐந்து தொகுதி இடைத்தேர்தலுக்கான தடையை நீக்க கோரி முதல்வர் விஜய் பதில் மனு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தல் அறிவிக்க வலியுறுத்தல். திமுகவில் கட்டமைப்பு ரீதியான மாவட்டங்கள் எண்ணிக்கை 77 110 உயர்த்தி அறிவிப்பு. அதிக மக்கள் தொகை அடிப்படையில் சோழிங்கநல்லூரை மட்டும் தனி மாவட்டமாக அறிவித்த மு.க. ஸ்டாலின். திமுகவில் சென்னையை 10 மாவட்டங்களாக பிரித்து அறிவிப்பு. மதுரை, சேலம், கோவை தலா 5 மாவட்டங்களாக பிரிப்பு. திமுகவை மீண்டும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திமுக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் மறுசீரமைப்பை அறிவித்துள்ளதாகவும் விளக்கம். அமைச்சர் ஆதவர்ஜுனா தொடர்ந்த வழக்கில் செப்டம்பர் 15க்குள் பதிலளிக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் புகாருக்குள்ளான ஜான் பிரிட்டோவுடன் அமைச்சரை தொடர்புபடுத்தி பேசியதற்கு எதிரான வழக்கு. அமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். சகோதரரை தாக்கிய வழக்கில் ஆஜராக விலக்கு கோரிய வழக்கில் அமைச்சருக்கு நீதிமன்றம் கண்டனம். சகோதரரை தாக்கிய வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றார் அமைச்சர் மரிய வில்சன். வரும் 31ஆம் தேதிக்கு பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் தகவல். செம்மஞ்சேரியில் சர்வதேச தரத்தில் மெகா விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி ஆணையை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் கடிதம். செம்மஞ்சேரி விளையாட்டு நகர திட்டத்துக்கான பணி ஆணை ரத்து செய்யப்பட்டதற்கு திமுக கண்டனம். எந்த மருமகனை காக்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது என காட்டமாக கேள்வி. சென்னை மாநகராட்சி கூட்டத்துக்கு கருப்பு உடை அணிந்து வந்த மேயர் பிரியா. திமுக கவுன்சிலர்களுக்கான வார்டு நிதியை 3 மாதங்களாக தமிழக அரசு வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. துணை மேயர், நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும். சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த துணை மேயர் மகேஷ்குமார். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ் இடையே இருக்கை தொடர்பாக பிரச்சினை. கூட்ட அரங்கின் மேடையில் தனது இருக்கைக்கு அருகே துணை மேயருக்கு இருக்கை போட மேயர் எதிர்ப்பு. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் கைகலப்பு. ஒருவருக்கொருவர் நாற்காலியை வீசி தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் செயல் தலைவர் ஹெச். வசந்தகுமார் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மலர்தூவி மரியாதை.
காவிரி நீர் கிடைக்காமல் மோசமான நிலையில் உள்ள தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிப்பதில் என்ன தயக்கம்? கர்நாடகாவில் 101 மாவட்டங்கள் வறட்சி பாதித்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் கேள்வி. திண்டுக்கல் நத்தம் அருகே FQL ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்தது காவல்துறை. கைதானவர்களை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் மீதும் கற்களை வீசி பொதுமக்கள் தாக்கியதால் பதற்றம். FQL ஆன்லைன் செயலி மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் மக்கள் சாலை மறியல். மதுரை மேலூரில் முகவரின் வீட்டை அடித்து நொறுக்கிய மக்கள். சென்னை திருநீர்மலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வெட்டி கொலை. 6 பேர் கொண்ட கும்பலை தீவிரமாக தேடும் காவல்துறையினர். நாடு முழுவதும் ரக்ஷா பந்தன் கோலாகலமாக கொண்டாட்டம். பிரதமர் மோடி, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே உள்ளிட்டோர் வாழ்த்து. அன்பையும் சகோதரத்துவத்தையும் போற்றும் ரக்ஷா பந்தன். நாடு முழுவதும் ராக்கி கட்டி சகோதரர்களை கொண்டாடும் சகோதரிகள். பிரதமர் இல்லத்தில் பள்ளி குழந்தைகளுடன் ரக்ஷா பந்தன் கொண்டாடிய மோடி, அன்பு, பாசம் மற்றும் பரஸ்பர நம்பிக்கையின் பிணைப்பு என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என வாழ்த்து. சோனியா காந்தியின் புத்தகத்தை இந்தியாவில் வெளியிடும் முடிவிலிருந்து பின்வாங்கிய பெங்குயின். நூலின் உள்ளடக்கத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ள சோனியா காந்தி மறுத்துவிட்டதால் பெங்குயின் விலகியதாக தகவல். இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்தது தொடர்பான தகவல்களை சோனியாவின் புத்தகத்திலிருந்து நீக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக மாணிக்கம் தாகூர் புகார். உண்மைகளை மாற்றுமாறு பதிப்பகங்களையும் மோடி அரசு நிர்பந்திக்குமா என கேள்வி. ZTV நிறுவன சுபாஷ் சந்திரா திவால் வழக்கில் 22,006 கோடி ரூபாய் கடனுக்கு வெறும் 6.5 கோடி ரூபாய் செலுத்த ஒப்புதல். தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதலால் கடன் வழங்கிய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு. சுபாஷ் சந்திரா திவால் வழக்கில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் முடிவுக்கு காங்கிரஸ் கடும் விமர்சனம். திவால் சட்டத்தை கேலிக்குத்தாக்குவதா என சாடல். வங்கி பணத்தை தன் சொந்த சொத்து போல் நண்பர்களுக்காக பிரதமர் மோடி தள்ளுபடி செய்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சுபாஷ் சந்திரா தொடர்புடைய நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிய LIC ஹவுசிங் பைனான்ஸுக்கு பேரிழப்பு. 1322 கோடி ரூபாய் கடன் வழங்கிய நிலையில் வெறும் 38 லட்சம் மட்டுமே திரும்ப கிடைக்கும் என தகவல். SL குரூப் குழுமத்தின் சுபாஷ் சந்திராவுக்கு வழங்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு திட்டம். LIC வீட்டு வசதி கடன் நிறுவனம் மேல்முறையீடு செய்ய முடிவு. இடுக்கியில் ரீல்ஸ் எடுக்க காட்டு யானைக்கு தொந்தரவு கொடுத்த திருச்சி சுற்றுலா பயணிகள். ஆத்திரமடைந்த யானை இளைஞர்களை விரட்டிய காட்சிகள். எங்க வரீங்க? வாங்க வாங்க வாங்க, மேலே ஏறிடாத. பாய் பாய். போய்க்கோ போய்க்கோ போய்க்கோ.
மகாராஷ்டிராவின் நாசிக்கிலிருந்து 453 டன் வெங்காயத்துடன் டெல்லி வந்தடைந்தது சிறப்பு ரயில். சென்னை, மதுரை உள்ளிட்ட நகரங்களுக்கும் ரயில்கள் மூலம் வெங்காயம் அனுப்பப்பட இருப்பதாக மத்திய அரசு தகவல். சட்டவிரோத மதமாற்ற தடை சட்டத்துக்கு கோவா மாநில பாஜக அமைச்சரவை ஒப்புதல். சட்டவிரோத மதமாற்றத்தில் ஈடுபடுவோருக்கு அதிகபட்சமாக ஆயுள் தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். இந்தியாவில் ஜன்தன் திட்டம் 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் ஜன்தன் வங்கிக் கணக்குகளின் எண்ணிக்கை 59 கோடியை கடந்தது. 78% ஜன்தன் கணக்குகள் கிராமப்புறங்களில் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கணக்கு தொடங்கியுள்ளவர்களில் 56% பெண்கள் என்றும் தகவல். ரயில் வழி தடத்திட்டத்துக்கு கீழே பாதசாரிகள் செல்வதற்கான 7 மணி நேரம் 15 நிமிடங்களில் அமைக்கப்பட்ட சுரங்கப்பாதை. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வஸ்திராபூர் ரயில் நிலையம் அருகே ரயில்வே அதிகாரிகள் சாதனை. மத்திய பிரதேசத்தில் 648 கோடி ரூபாய் அரசு பணம் அதிகாரிகளின் மனைவி மற்றும் உறவினர்கள் வங்கிக் கணக்குகளுக்கு திசை திருப்பப்பட்டுள்ளது அம்பலம். 50க்கும் மேற்பட்ட மாநில அரசு அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு. வெளிநாட்டு மாணவர்களுக்கான இன்டர்ன்ஷிப் அனுமதி விதிகளை கடினமாக்கியது அமெரிக்க அரசு. விதிகளை மீறும் பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கைக்கான உரிமத்தை இழக்க நேரிடும் என ட்ரம்ப் நிர்வாகம் எச்சரிக்கை. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான நிபந்தனை பட்டியலை தயாரித்து வருவதாக ஈரான் தகவல். ஈரானுடன் உடனடி பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பில்லை எனவும் ராணுவ நடவடிக்கையில் இன்னும் முடிவுக்கு வரவில்லை எனவும் ட்ரம்ப் திட்டவட்டம். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவை நரகத்திற்கு அனுப்புவோம் என ஈரான் மிரட்டல். லெபனானில் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். யுக்ரைனுக்கு ஏவுகணை தந்து உதவினால் பிரிட்டன் தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ரஷ்யா எச்சரிக்கை. பிரிட்டன் தயாரித்த ஸ்டார்ம் ஷேடோ நீண்ட தூர ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு வழங்க ரஷ்யா எதிர்ப்பு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்த வேலைநிறுத்த அறிவிப்பு தற்காலிகமாக வாபஸ். சட்டமன்ற கூட்டம் முடிந்த பின் அரசுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை என அறிவிப்பு.